பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அகெயின் விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துல முதல் மாசமாகிய இந்த ஜனவரி மாதம் 2026 ஆண்டவர் உங்களுக்காக பொருளாதார திசையை மாற்றி ஆண்டவர் அற்புத விதமான ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான செழிப்புக்குள் நடத்துகிற மாதம்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு செழிப்பை பார்க்க போகிறீர்கள். நீங்க கடந்த வருஷம் இழந்தவைகளை நினைத்து நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சந்தித்த எல்லா தாமதங்கள், அழுத்தங்கள், எல்லா கடன் பாரங்கள் இவற்றுக்கு மாறாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். அந்த கடந்த ஆண்டுல காணப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் அது உங்க வாழ்க்கையின் ஒரு முடிவு கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிற அற்புதத்தின் மேடையாக அவற்றை நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த ஜனவரி மாதம் பழைய கடன்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிற மாதம், கடன் ஆவிகள் ஓட ஓட விரட்டப்படுகிற மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏசாயாவின் புத்தகம் 45:2-4 வரை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போய் உங்களுடைய பொருளாதாரத்தில் காணப்படுகிற கடன்களில் காணப்படுகிற உங்களுடைய பண வரவுகளில் காணப்படுகிற எல்லா பண சம்பந்தமான காரியங்களிலும் காணப்படுகிற கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குகிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு நீங்க அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறைந்திருக்கக்கூடியதான பொருளாதார வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெளிப்படுகிறதை பார்க்க போறீங்க. தடைப்பட்டு போன பண ஓட்டம் உங்களுக்கு மீண்டும் திறக்கப்படுகிறதை பார்க்க போறீங்க. திடீர்னு உதவிகள் கடந்து வருகிறத பார்க்க போறீங்க. அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கான தேவ தயவு வெளிப்படுகிறதை, மனுஷர் தயவு வெளிப்படுகிறதை பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கான பொருளாதார கதவுகளை திறப்பது நிச்சயம். அவர் இன்றைக்கே திறக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் ஜெபிக்கிற போதே திறக்கிறார். இப்போ உங்க இருதயத்தை விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி திருப்புங்க. நாம ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் கடன் ஆவிகளின் கிரியைகளை அழித்து கடன் பாரத்தை உடைத்து புதிய வருமானத்தின் பாதைகளை திறக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஜெபத்தை 21 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கிற போது அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபிக்க போறோம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்க. நீங்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கே அற்புதம் நடக்கிறதுங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் மாசத்திலேயே ஆண்டவரே, பொருளாதாரத்தில் காணப்படுகிற எல்லா பிரஷர்ல இருந்தும் அருமை பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக இப்பொழுது உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு செய்திருக்கிறீரே. சங்கீதத்தின் புத்தகம் 34:10 படி ஆண்டவரே, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற அருமை பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த ஜனவரி மாதத்தில் இன்றைய தினத்தில் இருந்தே ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு, தாழ்ச்சியே உண்டாகாதபடிக்கு கர்த்தர் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருகப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கடன் காரணமாக நிம்மதியை இழந்திருக்கக்கூடியதான அருமை பிள்ளைகளுடைய மனதை நீர் தொடுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையை தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த பகுதிகளில் கடன் காணப்படுகிறதோ அந்த பகுதிகளை நீர் தொட்டு செழிப்பாக்குகிறதற்காக, அந்த கடன் ஆவிகள் விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இஎம்ஐ எல்லாம் ஒழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போவதாக. இனி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்
கிடையாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தின் நிமித்தம் உண்டாகிற அந்த குடும்ப பாரங்கள் விலகுவதாக, பிசினஸ்ல காணப்படுகிற லாஸ், வேலை இழப்புகள் எல்லாம் விலகுவதாக, ஒவ்வொரு பாரத்தையும் இப்பொழுதே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் நீர் அகற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாரங்களும் இப்பொழுது விலகுவதாக. உம்முடைய தீர்க்கதரிசியாக சகல பாரங்களையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 10:22 படி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே கூட அவர் வேதனையை கூட்டார் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. துக்கத்தோடு வருகிற பணம் இப்பொழுதே ஸ்டாப் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அழுத்தத்தோடு வருகிற எல்லா வருமானமும் நிற்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். சமாதானத்தோடு வருகிற ஆசீர்வாதம் பெருகுவதாக. இந்த ஜனவரியில இவர்களை அளவில்லாத செழிப்பின் அபிஷேகம் மூடுவதாக, அளவில்லாத ஆசீர்வாதம் மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அந்த கடன் மீண்டும் 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 வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கடன் சுழற்சிகள், அந்த சுழற்சி முறைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த சைக்கிளை இப்பொழுது நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அது நேர்பாதையாக மாறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். அது ஸ்மூத் பாத்தாக மாறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். பழைய எல்லா பொருளாதார சாபங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பணம் தங்காத நிலைமைகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உபாகமம் 8:18 படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் அருமை பிள்ளைகளுக்கு பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இவர்களுடைய கரங்களின் மேல், இவர்களுடைய இருதயத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் எழும்பட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஐடியாஸ் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஞானம் உண்டாவதாக, திறமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்ட்ராட்டஜிஸ் உண்டாவதாக, பிளான்ஸ் உண்டாவதாக. பணத்தை சம்பாதிப்பதற்கும் அதை பெருக்குவதற்குமான ஆண்டவரே, கடன்களை அடைப்பதற்கான எல்லா ஐடியாஸ், விஸ்டம், ஸ்கில், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய வருமானம் பெருகுவதாக. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நஷ்டங்கள் அழிவதாக. நஷ்டப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். நஷ்டமெல்லாம் லாபமாக மாறுவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாவதாக. அவர்களுக்கான சரியான கதவுகள் திறக்கப்படுவதாக. எனக்கு வேலை இல்லைன்னு உங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சரியான வேலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதற்கான முயற்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. சங்கீதத்தின் புத்தகம் 23:1 படி ஆண்டவரே, நீர் அருமை பிள்ளைகளுக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். அருமை பிள்ளைகள் தாழ்ச்சி அடைவதே இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார வாழ்க்கையில சாட்சி உண்டாகிறது என்று சொல்லுகிறோம். இனி அருமை பிள்ளைகளுக்கு குறைவு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இனி எந்த விதமான ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஓட்டங்கள் இல்லை என்று சொல்லுகிறேன். கடன் இல்லை என்று சொல்லுகிறேன். பயம் இல்லை என்று சொல்லுகிறேன். இந்த ஜனவரி மாதம் பொருளாதார சமாதானம் ஆரம்பிக்கிற மாதம் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கடன் உடைக்கப்படுதலும் கடன் அடைக்கப்படுதலும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். செழிப்பு ஒரு மரமாக தலைக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். செழிப்பு ஒரு காடாக அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகி அது கனி கொடுக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அருமை பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இந்த ஆண்டு இவர்கள் கடனாளி அல்ல, ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாக மாறுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு இவர்கள் கடனாளிகள் அல்ல, ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாக மாறுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு இவர்கள் தரித்திரர்கள் அல்ல, இவர்கள் செழிப்பாக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வீடுகளில் நிம்மதி பெருகுவதாக. இவர்களுடைய எல்லா மன அழுத்தமும் அகன்று போவதாக. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முடிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் எங்க திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்க தினமும் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபத்தை, ஆண்டவருடைய வார்த்தைய, வல்லமைய, அபிஷேகத்தை, விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராய் இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன்னு நீங்க உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணுங்க. இது கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல. பலர் இப்படி தீர்மானம் பண்ணி தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் ஊழியத்தின் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல ஜூம்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் நடக்குது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள்ல பெயரை பதிவு செய்து கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்க. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்குது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க வல்லமையாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். தேசங்களை ஆசீர்வதியுங்கள். ஜெப விண்ணப்பங்களை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.